உங்களை நீங்களே நிதானித்து சோதித்து அறிந்து தேவ சமூகத்தில் நிற்கிற உங்களை பார்த்து கட்ட சொல்லுகிறார். யார் மீதாவது கசப்பு, வெறுப்பு, கோபம், போட்டி, பொறாமை எது இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தை அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களை முன்குறித்த பாத்திரமாக அப்படி கல்வாரி சிநேகத்தினால் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அது மாறாத தேவன். ஒரு சமூகத்தை நீங்களாலும் ஒரு அப்பத்தையும் அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்காக நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கிறோம். உங்களை நீங்களே நிதானிங்க. கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர்ல நான் வாசிக்கிறேன் 11ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. அப்போ நீங்களே அறிக்கை செய்யலாம். சில நேரத்துல கணவன் உதவா பேசியிருக்கலாம், மனைவி உதவா பேசியிருக்கலாம், பிள்ளைகள் உதவா பேசியிருக்கலாம், வேலையில பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் நல்லவர். நீங்க அப்படி அறிக்கை செய்யும் போது உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அவருடைய புதிய உடன்படிக்கையினால உங்களை மீட்டுக் கொண்டு இருக்கிறார். எனக்கு வருடத்தை கடைசி மாதத்தில் நிற்கிறோம். இனி அடுத்த வருடத்தை காரணத்தை வைக்க போகிறோம். மன மகிழ்ச்சியா நீங்க தான் நிற்கணும், சந்தோஷமா போகணும். உங்களை கொண்டு அநேக 1000 ஆத்மாக்களை சரச்சிக்கணும் கர்த்தர். ஜீசஸ் ஹalleluya. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள். இது உங்களுக்கு பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். என்னதெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியதனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவினரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. ஆகையால் என் சகோதரரே சகோதரியே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.